திருச்சிற்றம்பலம். திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனார் அருளிச் செய்த திருவுந்தியார் நாம சிந்திச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு 31வது பாடல். சாவிபோம் மற்றைச் சமயங்கள் புக்கு நின்று ஆவி அறாதே என்று ஒந்திபெற அவ்வுரை கேளாதே உந்திபெற. திருச்சிற்றம்பலம். இந்த பாட்டுல நமக்கு மற்ற சமயங்களை பற்றி நாம் சிந்திப்பது தேவையில்லாதது, அதனால் நமக்கு உய்வு இல்லை அப்படிங்கறத உணர்த்தும் வகையாக இந்த பாட்டு அமைய பெற்றிருக்கு. சாவிபோம் மற்றை சமயங்கள் புக்கு நின்று அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உலகத்துல நூற்றுக்கணக்கான மதங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தவங்களுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு ஆன்மாக்களும் படிநிலைகள்ல உயரும் பொழுது அதுதான் சரி அப்படின்னு அது நினைத்து அதையே பிடித்து கொண்டு அப்படியே உழன்று கொண்டு இருக்கும். அப்படிதான் பல சமயங்கள் தோன்றுச்சு, பல மதங்கள் தோன்றுச்சு. இதுல யா யார் வந்து உச்ச நிலையை தொட்டு அதன் அதிலிருந்து மீண்டு வராம அங்கேயே வந்து நிலைத்த இன்பத்தை பெற்றாங்களோ, அவுங்கள் உரைச்ச சமயம் தான் இப்ப நம்ம சிந்திச்சிட்டு இருக்கிற சைவ சமயம். இதுல எதனால இப்படி சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்கா, இங்க சித்தாந்தம் அப்படின்னாலே சித்து, அ அ சித்து சித்து அதாவது அறிவின் உச்சம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சித்தாந்தம். சைவ சித்தாந்தம் அப்படின்னா அறிவின் உச்சம். நம்ம உயிரோட அறிவு எப்பொழுதுமே என்ன பண்ணும்னா, ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு அறிவு. அந்த உயிரோட அறிவு தெளிவா இருந்தா தான் சித்தம் அங்கு தெளிஞ்சு இருக்கும். உயிரோட அறிவு தெளிவில்லன்னு வச்சுக்கங்களேன், ஒரு சின்ன கல் எறிஞ்சாலே நம்மளுடைய சித்தம் கலங்கிவிடும். அதாவது ஒருத்தவங்க மேல அதீத அன்பு நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, அவங்க நமக்கு வந்து எந்த விதத்திலயும் நமக்கு துன்பம் குடுக்க மாட்டாங்கங்கிற நம்பிக்கை அவங்கள பத்தி இருக்கணும். அ இல்ல ஒரு வேளை அப்படின்னா, யாராவது ஒருத்தவங்க வந்து புரணி பேசினாலே, இந்த நட்பு அப்படிங்கிறது கலைஞ்சு போயிடும் இல்லையா? அததான் இங்க சொல்றாங்க. நம்ம அவங்கள பத்தின ஒரு தெளிவான அபிப்பிராயமும், தெளிவான கண்ணோட்டமும் கரெக்ட்டா இருந்தா தான், அந்த சித்தம் வந்து சிவத்தின் பால நிலைச்சிருப்பதற்கு கொஞ்சம் நம்மளால நிலைச்சிருக்கிறதுக்கான வழியே பிறக்கும். நம்ம வந்து ஒரு கட்டுப்பாட்டின் வழியாகவோ, இல்ல ஒரு பயத்தின் காரணமாகவோ, தேவையின் காரணமாகவோ, நாம இறைவனை பற்றிக் கொண்டா, அந்த தேவை முடிஞ்ச உடனே அந்த பற்றும் முடிஞ்சு போயிடும். இப்போ ஒருத்தவங்க வந்து இப்படித்தான் நீ வாழணும் அப்படின்னு உங்கள கட்டாயப்படுத்தினா, அது வந்து ரொம்ப கொஞ்ச காலம் தான் இருக்கும். அந்த யார் உங்கள கட்டாயப்படுத்துறாரோ, அந்த கட்டாயப்படுத்துறவங்க இருக்கிற வரைக்கும் தான் அந்த பக்திங்கிறதும் இருக்கும். அப்புறம் அந்த 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 நடைமுறைகளும் இருக்கும். அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம அதிலிருந்து தளர்ந்து போயிடுவோம். அது வந்து உயிருக்கு ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டுதலா இருக்காது. அதுல மனம் ஒன்றுபடாது, உணர்வுகள் வெளிப்படாது. இப்ப நம்மளே நமக்கு நாமே யாரோட தூண்டுதலும் இல்லாமல், எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல், பயமும் இல்லாமல், நம்ம மனசாட்சிக்கு நம்ம மற்றவங்கள பார்த்து நம்ம தேவையில்லாம ஒப்பிட்டு பார்த்து கொள்ளாம, என்னால இன்னைக்கு இவ்ளோ முடியும். அத நான் இன்னைக்கு சிறப்பா செஞ்சேன். இன்னைக்கு நான் வந்து ஒரு பழம் கிடைச்சது. அந்த பழத்த நிவேதனம் பண்ணினேன். அத நான் சாப்பிட்டேன். ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. அப்படிங்கிற அந்த திருப்தி நிலைய வந்து அந்த ஆன்மா கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு பக்குவ நிலையா உயர்த்தி நம்ம வந்து இறைவன் கூட ஒரு நட்பும், ஒரு உறவும், ஒரு தொடர்பையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான சமயமாக நமக்கு சைவ சமயம் இருக்கு. அப்படிதான் நம்மளுடைய அருளாளர்களுடைய பாடல்களும், நம்ம சித்தாந்த சாஸ்திர நூல்களை நமக்கு கொடுத்த பெரியவர்களுடைய உபதேசங்களும் நமக்கு இருக்கு. எப்பயுமே வந்து இந்த நேரத்துல நீங்க இப்படி செய்து கொண்டே ஆக வேண்டும் அப்படிங்கிறத அவங்க எங்கேயுமே சொல்லல. ஏன்னா, எதுவுமே நம்மளுடைய கண்ட்ரோல்லயே இல்ல. அனைத்துமே சிவம் செய்வது, சிவம் நினைப்பதை மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறதுனால தான் யாரையும் நம்ம வந்து குறை சொல்லவில்லை. யாரையும் வந்து நம்ம தீயவர்கள்ன்னு நம்ம சொல்லல. எல்லாரையும் புறச்சமயத்தார்களா வந்து நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். காரணம், அனைவரையும் அப்படி சாமியே இல்லன்னு சொல்றவங்களுக்கு அவங்க கூட அப்படி சொல்ல வைப்பதும் கூட நம்ம சாமி தான். அப்படிங்கிறதுனால எந்த ஒரு உயிரோட தனிப்பட்ட ஒரு அ அ செயலும் அங்கு இல்லை அப்படிங்கிறத உணர்ந்த ஒரு சமயமாக இருப்பதனால,
ஒரு வினை பற்றின கொள்கை, அப்புறம் வந்து அந்த அ 3 மலங்கள் பற்றின கொள்கை, அப்புறம் நித்திய பொருட்களாக இருக்கக்கூடிய இறை பொருளையும், உயிர் பொருளை பற்றியும் தெளிவான கொள்கை. இது அனைத்தையும் கொண்டிருக்கக்கூடியது நம் சைவ சமயமே! அப்படிங்கிறது நமக்கு புரியுது. எந்த நேரத்திலும் வந்து உயிரானது சார்ந்ததன் பால இருக்கக்கூடியது. இறைவனை சார்ந்து இருந்தால் உய்வு. அதற்கான பழக்கத்தை இந்த உடலோடு இருக்கும் பொழுதே அந்த உயிர் பழகிக் கொள்கிறது. அதனால் தான் அந்த உடலை விட்டு நீங்கின பின்னும் அந்த உயிர் உயிர் வந்து இறைவனையே சார்ந்து இருப்பதனால், அதனோட இயக்கம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்படிங்கிறத தெளிவா நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சமயம். அதற்கான பயிற்சி தானே இப்ப நம்ம எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த பயிற்சி. வழிபாடு அப்படிங்கிற தினசரி பயிற்சியே நம்ம எப்படின்னா, இந்த உடலை நீங்கினாலும் அவனை விட்டு நீங்காமல் நாம் இருப்பதற்கான ஒரு பயிற்சி தான். இததான் நம்ம இந்த தவநெறி அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த தவத்தின் வழியாக திருவருள் உதவியுடன் மட்டும் தான் நாம் சிவத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான இந்த சமயம். இந்த சமயம் மட்டுமே நமக்கு உய்வை கொடுக்கும். மற்ற எந்த சமயத்திலும் ஆவி அறாதே. ஆவி அறாதே அப்படின்னா, இந்த ஆவி அப்படிங்கிறது இந்த உடலை விட்டு நீங்காம, அதாவது இந்த உலகம் அப்படிங்கிற இந்த உலக சுழற்சிக்குள்ள பிறவி சுழற்சிக்குள்ள இருந்து அறுந்து போகாது. மீண்டும், மீண்டும் அதுக்குள்ளாரையே சுத்திக் கொண்டு தான் இருக்கும். அதால பயன் இல்லை. ஒவ்வொரு முறை பிறக்கும் பொழுது புதுசா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் செய்த வேலையே தான் திருப்பி, திருப்பி செய்து கொண்டிருப்பதாக இருக்கும். நாம வந்து அதையும் தாண்டின ஒரு நிலையில எப்பயுமே நம்ம ஒரு ஒரு நாள் படிச்சுட்டோம் அப்படின்னா, அடுத்தது படிக்கணும்னு தான் நம்ம விரும்புவோம் இல்லையா? அதே மாரி படிநிலைகள்ல நம்ம உயரணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, இந்த சைவ சித்தாந்தம் நமக்கு மிகவும் ஒரு ஒளி கொடுக்கக்கூடிய ஒரு விளக்காக நமக்கு இருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த பாட்ட நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. "சாவிபோம் மற்றைச் சமயங்கள் புக்கு நின்று ஆவி அறாதே என்று உந்தி பர அவ்வுரை கேளாதே உந்தி பர." திருச்சிற்றம்பலம். திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.